ஓகே கைஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். கொஞ்சம் வாய்ஸ் லோவாக பேசுகிறேன் பிகாஸ் லாஸ்ட் 2 நாட்களாக பார்த்தீங்கன்னா படுக்கிற அந்த இடத்துலேருந்து ஏந்து கூட என்னால் முடியல. பயங்கர சிக்காயிட்டேன். தெரியல என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நேற்றே நான் ஒரு வீடியோ பண்ண வேண்டியது, பட் இன்றைக்கி கண்டிப்பாக இதை பற்றி நம்ம பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடியலை தான். பட் ஸ்டில் உங்களுக்கு வீடியோ பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. நிறைய கேள்விகளுக்கு பார்த்தீங்கன்னா பதில் தேடி தான் இந்த வீடியோ நான் மெயினாக பண்ணுறேன் ரிகார்டிங் ஜனநாயகன் படம் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க. கியூமுலேட்டிவாக கோலிவுட்லேயே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாட்ச்ட் ட்ரெய்லராக பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் தான் இருக்குது. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். சரி, நம்ம இன்னொரு படம் ஜனநாயகன் கூட ரிலீஸ் ஆகுது. அதை பற்றி ஆக்சுவலாக சிவகார்த்திகேயன் என்ன பேசியிருக்காரு, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் என்ன பண்ணுது, லைக் அந்த படத்தோட ட்ரெய்லர் என்னென்ன பண்ணியிருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம மேபி நாளைக்கு வீடியோவில் இன்னும் கிளியராக பார்க்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகிடுவேன். ஏன்னா கொஞ்சம் வச்சு செய்ய வேண்டிய கத்தி பேச முடியல, கொஞ்சம் வச்சு செய்ய வேண்டிய வேலைலாம் நிறைய இருக்குது. ஜனநாயகனோட ரிலீஸ், எஸ், பெங்களூர் சைடும் சரி, கேரளா சைடும் சரி, நான் எப்போவுமே நிறைய வீடியோஸில் நான் சொல்கிற ஒரு விஷயந்தான். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஒரு சாபக்கேடுன்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடிலாம் இந்த 4 AM ஷோஸ், 5 AM ஷோஸ், 6 AM ஷோஸ்லாம் வச்சுருந்தாங்க. பட் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கெடுத்துக்கு வந்து ஃபேன்ஸ் ஆகிய நம்ம தான். லைக் பஸ்ஸுங்க மேலே ஏறி கீழே விழுந்து செத்து போகிறது, பாலாபிஷேகம் பண்ணுறது, டிராஃபிக்கு இடையூறு பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா கண்ட்ரோல் மீறி போகிறானுங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த 4 AM ஷோஸில் வேணான்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. கேரளாவில் 6:30 மணிக்கு, 6 மணிக்கு, 4 மணிக்கு போடுறாங்க. பெங்களூர் சைடு 6 மணிக்கு, 6:30 மணிக்கு. நான் சில படம்லாம் தளபதியோடது பெங்களூர்லாம் போய் பார்த்துருக்கேன். அந்த ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ 6 மணிக்கெலாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த வாட்டி இன்னும் புக்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேறு எங்கேயுமே ஓப்பன் பண்ணலை. ஜனநாயகன் டீம் இந்த படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் 19 பார்த்தீங்கன்னா சிபிஎஃப்சிக்கு கொடுத்துட்டாங்க ரிவ்யூக்காக. அவங்களும் படம் பார்த்துட்டாங்க. ஒரு ஃபியூ சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா படத்தில் வரணும்னு சொல்லிட்டாங்க. இது எல்லாமே சைடில் போயிட்டே இருக்கிற டைமில் எஸ், இந்த ஆடியோ லான்ச் வந்தது. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ்க்கான விஷயங்கள், இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பயங்கர பிஸியாக இருந்திருப்பாங்க போல். இப்போ வரைக்குமே படம் ஆக்சுவலாக இன்னும் 3 நாள் ரிலீஸ் ஆக போகுது. இன்றைக்கி என்ன 5ஆம், இன்னும் ஒரு 3 நாள் இருக்குது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு. சிபிஎஃப்சிக்கான ஜனநாயகனோட சர்டிஃபிகேஷன் கொடுக்கவே இல்லை இப்போ வரைக்கும். அது யூ சர்டிஃபைடா, U/A இல்லை ஏவான்னு சொல்லிட்டு. சிபிஎஃப்சிக்கு இந்த படத்தை அமைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்பட்ட விஷயம் என்னென்னா, லைக் அதில் நிறைய இந்த பொலிட்டிக்கல் ரீதியாக சில விஷயங்கள்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம ட்ரிம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி சொல்லியிருந்தாங்க. லைக் இன்னுமே சர்டிஃபிகேஷன் வராதது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்கு இன் பிட்வீன் ஃபேன்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் தியேட்டர் ஓனர்ஸ் கிட்ட இருந்து. பட் படம் 9th ரிலீஸ் அப்படின்றது அஃபிஷியலாக ப்ரொடக்ஷனும் சொல்லிட்டாங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி கிடச்ச நியூஸ் என்னென்னா, நாளைக்கு ஒரு நாள் ஈவினிங் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் டீம் கோர்ட் அப்ரோச் பண்ண போகிறாங்க. வேண்டுமென்று ஒரு டிலே பண்ணுறாங்களோன்ற எங்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்படுது. ஏன்னா கடந்த மாதம் 19 அதை வந்து தணிக்கை குழுவினர் இதை பார்த்து விட்டனர். கடந்த வாரம் புதன்கிழமை வியாழனே வந்திருக்க வேண்டிய சான்றிதழ் இது வரைக்கும் வரவில்லை. வேண்டுமென்றே காலந்தாமதப்படுவதோன்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஸோ கோர்ட்டில் ஒரு கேஸ் மாதிரி ஒன்று ஃபைல் பண்ணிவிட்டு, லைக் நாங்கள் 19 சர்டிஃபிகேஷன் கொடுத்த ஒரு படம் இன்னும் கூட எங்களுக்கு சர்டிஃபிகேஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வரலும் போகிறாங்களாம். நான் நினச்சேன், என்னடா டைட்டிலுக்கு பெருசாக பிரச்சனை பண்ணல, ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் டைலாக்ஸுக்கு பெரிய பிரச்சனை பண்ணல, எந்த பெரிய ப்ராப்ளம் வரல அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிற டைமில் அது எப்படி தலைவர் லைக் அரசியலுக்குள்ளே வராதப்பவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நெருக்கடி கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது எங்கேயோ வேறு ரேஞ்சில் போயிட்டு இருக்குது. இந்த டைமில் பிரச்சனை வராமல் எப்படி ஒரு படம் ரிலீஸ் பண்ணுவாங்க? அது முக்கியமாக ட்ரெய்லரில் இந்த டைலாக்லாம் வந்ததுக்கப்புறம். ஸோ யார் இது ப்ரெஷர் கொடுக்குறாங்க, எதுக்கு சர்டிஃபிகேஷன் தரமாட்டுறாங்க, என்ன ரீசன், இந்த டிலே ஆகிறதுக்கான என்ன ரீசன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிபிஎஃப்சி கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் தமிழ்நாடுக்கு. ஸோ இப்போது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் என்ன பண்ண போகிறாங்க? ஆப்வியஸ்லி அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லைனா கோர்ட்டை தான் அவங்க ரீச் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அதை தான் பண்ண போகிறாங்க. லைக் தே ஆர் கோனா அப்ரோச் த கோர்ட் ஒரு ஜஸ்டிஸ்க்காக. இன்னும் சர்டிஃபிகேஷன் வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க இது ஒரு 1 கோடி 2 கோடி பிஸ்னஸ் கிடையாதுங்க, மிகப்பெரிய பிஸ்னஸ். நிறைய பேரோட லைஃப் இன்வால்வ் ஆகிருக்கு. சரி, நம்ம தேட்டரில் போய்ட்டு ஒரு 200 1000 கொடுத்து படம் பார்க்குறோன்னு வச்சிங்களேன். ஸோ நம்ம சந்தோஷத்துக்காக பார்த்துட்டு வந்துடுறோம். பட் இதை நம்பி நிறைய குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்குது. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுத்துகிட்டு ரிலீஸ் பண்ண விட மாட்டோம். இப்போ இந்த டைமில் எங்கே நம்ம அடித்தா படத்தை ரிலீஸ் பண்ணாமல் டிலே பண்ணுவாங்களோ, சென்சார் போர்ட்லேயே டைரெக்டாக, இங்கே இல்லை அங்கே இல்லை, டைரெக்டாக சென்சார் போர்டு தான் நினைக்கிறேன். இது யார் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க, என்ன ரீசனுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. என்னோடய மைண்டில் சில விஷயங்கள்லாம் ஓடிட்டு இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ
இப்போ சோஷியல் மீடியாவில் டாக்ஸ் என்ன அப்படின்னா புதன்கிழமை சாயந்தரம் 5 மணிக்குள்ளே ஜனநாயகனோட அந்த சென்சார் போர்ட் சர்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா தேர் மே பி அ டிலே இன் ரிலீஸிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹோப்ஃபுல்லி அது நடக்கக்கூடாது. ஒன் லாஸ்ட் டைம் அந்த மனுஷனோட ஒரு லாஸ்ட் படம் சினிமா இதுலேயும் ஒரு கேவலமான ஒரு விஷயம் பண்ணிவிட்டு ஃபேன்ஸை டிசப்பாயின்மெண்ட் பண்ணாமல் ஐ ஹோப் இது சீக்கிரமாக சார்ட் அவுட் பண்ணிவிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் லெட்ஸ் சி. ஸோ நம்ம புதன்கிழமைக்குள்ளே நமக்கு என்ன மேட்டர்னு தெரிஞ்சிடும். ஸோ இதுக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் பராசக்தி ஆக்சுவலாக என்னென்னா எனக்கு 2-3 விஷயங்கள் மேலே கொஞ்சம் லிபரலாக தான் நான் இருந்தேன். லைக் சிவகார்த்திகேயன் அவர்கள் அவருக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, அவர் இது வாண்டடாக பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் 2-3 ஃபேக்டர்ஸ் பார்த்திங்கன்னா பச்சையாக தெரியுது. என்ன நீ ஜனநாயகன்னா என்ன பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. இது என்ன அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நானும் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டேன்னா இன்னும் கொஞ்சம் எனர்ஜி இருக்கும், அப்போ தான் வச்சு செய்ய முடியும். சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த டிலேக்கான விஷயம். ஸோ இன்னும் நிறைய விஷயம் சந்திக்கிறேங்க. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.